வணக்கம். பண்டைய தமிழ் மருத்துவம். இன்னைக்கு நம்ம என்ன பதிவு பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, சித்தர்கள். சரியா? எல்லாருமே சொல்றாங்க, பொதுவாக வைத்தியம் பார்க்குறவங்க சொல்றாங்க, சித்த வைத்தியம் சித்தர்கள் சொன்னது, சித்தர்கள் கொடுத்த குறிப்புகள், சித்தர்கள் எழுதி வைத்த குறிப்புகள், சித்தர்கள் கண்டுபிடித்தது, இது போல சொல்றாங்க. சரியா? முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சித்தர்கள் என்பவர்கள் யார்? சரியா? அவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்களால் நமக்கு கிடைத்தவை என்ன? அவர்கள் யாருக்கு சொந்தமானவர்கள்? எங்கு பிறந்தவர்கள்? எங்கு வளர்ந்தவர்கள்? சரியா? இதெல்லாம் நம்ம டீப்பாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சேனல்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ நான் கொடுக்குற விஷயங்கள் உங்களுக்கு சீக்கிரமாக கிடைக்கும். சரியா? அதே போல் நல்ல விஷயங்கள்னால் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு, தெரிய வேண்டியவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சரியா? வாங்க தகவலுக்குள்ளே போகலாம். சித்தர்கள் அப்படின்றவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்திலேயே, சரியா, கற்காலங்களிலே எந்த வகை உணவுகளால் நம் உடலை சரி செய்ய முடியும், நம் உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை ஒழுங்குபடுத்த முடியும், நமது உடல் திறனை மேம்படுத்த முடியும் அப்படின்ற ஒரு ஆராய்ச்சியில் இறங்கினவங்க தான் சித்தர்கள். சரியா? இந்த சித்தர்கள் எப்படி இதை ஆராய்ச்சி செய்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா அப்போ லேப் கிடையாது, எந்த டெக்னிக்கல் எக்யூப்மெண்ட்டும் கிடையாது. அப்படி இருந்த காலகட்டத்திலே எப்படி இது சாத்தியமாச்சு அப்படின்ற டவுட் உங்களுக்கு வரலாம். இது எப்படி சாத்தியமாச்சுன்னு கேட்டிங்கன்னா, இலைகள், தலைகள், வேர், தண்டு, மூலிகை இது சார்ந்து தான் தமிழ் மருத்துவம் இருக்குது, ஆயுர்வேத மருத்துவம். சரியா? இது மிகப்பெரிய ஒரு மருத்துவ முறை. சரியா? கிட்டத்தட்ட 150 முறைகள் இருக்குது. ஆல்டர்னேட்டிவ் சிஸ்டம்ஸ் ஆஃப் மெடிசன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இதில் நிறைய மருத்துவ முறைகள் இருக்குது. எக்ஸாம்பிள், நமக்கு தெரிஞ்ச சில மருத்துவ முறைகளை நான் சொல்கிறேன். சுஜோக், அக்யூட் ப்ரெஷர், அக்யூட் பஞ்சர். சரியா? ஆயுர்வேதா, சித்தா, யுனானி, ஹோமியோபதி. சரியா? அலோபதி தான் நம்ம இங்கிலீஷ் மெடிசன். சரியா? ஸோ இது போல் நம்ம அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற சில மருத்துவ முறைகள். இதில் தலை சிறந்த மருத்துவ முறை ஆயுர்வேத மருத்துவ முறை, தமிழ் மருத்துவம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த முறைகளில் எப்படி ஆராய்ச்சிகளை மேற்கொண்டிருப்பாங்க அப்படின்னு சில கணிப்புகள் வெளிவருது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நறுமணம் நாரும் மனம். சரியா? நுகரக்கூடிய மனமானது, நுகர்தலின் போது எந்த விதமான கஷ்டமும் இல்லாத ஒரு மனம், அது கொடுக்கக்கூடிய மூலிகைகள் நறுமணம் நிறைந்த மூலிகைகள். அதில் நன்மை நிறைந்திருக்க வாய்ப்புகள் 99.9 விழுக்காடு உள்ளது. சரியா? இதன் அடிப்படையில் அதை தேர்வு செய்திருக்கலாம். இரண்டாவதாக, நாரும் மனம் உள்ள மூலிகைகள், வஸ்துக்கள், அது நமக்கு தீங்கை விளைவிக்கக்கூடிய அளவுக்கு தீங்கானது. சரியா? அன்றாட வாழ்க்கையில் அதை பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள் அல்ல அப்படி என்பதை கணிச்சிருக்கலாம். சரியா? இதில் சில நாரும் மனம் உள்ள மருத்துவ பொருட்களும் உள்ளன. அது எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதை சுத்தி செய்து பிறகு அதை மருத்துவமாக கொடுக்கும் வழக்கமும் இருந்திருக்கிறது. சரியா? இதுவும் இல்லாமல் இதை எப்படி கால மாற்றங்களுக்கு ஏற்ப இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. சரியா? ஒவ்வொரு காலங்களிலும், சரியா, காலங்கள் 4ஆக பிரிக்கப்படுகிறது. இந்த காலங்களில் எந்த காலங்களில் இது பூக்குது, இது மலருது, இது பூச்சொரியுது, இது வளருது, இது தலைக்குது அப்படின்றதெல்லாம் இவங்க நோட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் அந்த காலத்தோடவே இணைந்து வாழ்ந்திருக்க வேண்டும். அந்த காடுகளிலே, அந்த செடி பக்கத்திலே, சரியா, அந்த மூலிகைகளோடவே சேர்ந்து ஒன்றி இவங்க வாழ்ந்திருந்தால் மட்டும்தான் இதை எல்லாமே உணர்ந்திருக்க முடியும். உணர்ந்து அறிந்து இதை அருந்தி அதில் இருக்கக்கூடிய சிறப்புகள், அதில் இருக்கக்கூடிய குற்றங்களை கண்டுபிடித்து இதை ஓலை சுவடிகளாக எழுதி குறிப்புகளாக பத்திரப்படுத்தி வைத்திருந்தன. இன்னும் சில குறிப்புகள் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் சித்தர் குறிப்புகள் முழுக்க நம்ம கையில் கிடைக்கல, இது களவு போய்விட்டது, திருடி சென்று விட்டனர், அயல் நாடுகளில் இருக்கின்றது. சரியா? சில குறிப்புகள் அழிக்கப்பட்டுள்ளது, ஏரிகள் குளங்களில் வீசப்பட்டு அழிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு நிறைய கூற்றுகள் இருக்குது. சரியா? எது எப்படியோ நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த மருத்துவ முறை அளப்பறியாத ஒரு விஷயம். சரியா? இதில் சரியாகாத வியாதிகளே கிடையாது. எவ்வித வியாதி ஆனாலும் இதில் குறிப்புகள் உள்ளது, இதில் பலன்கள் உள்ளது,
கூடிய விரைவிலே அந்த வியாதியை சரி செய்யக்கூடிய நுணுக்கமும் உள்ளது. சரியா? தமிழ் சித்தர்கள் மிகவும் நுண்ணறிவு படைத்தவர்கள். ஒரு அணு ஆயுதம் போல அவர்களது மூளைத்திறன், அவர்களது கற்றுக்கொண்ட வித்தை திறன் மிகப்பெரியது. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, அந்த காலத்திலேயே 9 கோள்கள் இருக்கிறது, 9 கோள்கள் இந்த நிறத்தில் இருக்கிறது அப்படின்றத கண்டுபிடிச்சி தான் நமக்கு ஜாதகம்ன்ற ஒரு கட்டத்தை கன்ஃபார்ம் பண்ணாங்க. சரியா? இதை பற்றி நம்ம ஒரு பெரிய பதிவில் பார்க்கலாம். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, எந்தவித தயக்கமும் இல்லாமல் சித்த வைத்தியத்தை பயன்படுத்த முற்படலாம். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அதே போல் எல்லா வியாதிகளுக்கும் வைத்தியம் பார்க்க முடியும். அந்த நம்பிக்கையும் நம்மக்கிட்ட இருக்குது. சரியா? ஸோ இதுதான் இதுக்கான தெளிவான விளக்கம். சித்தர்கள் பற்றி உங்களுக்கு ஒரு பேசிக்கான ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். அடுத்து ஒரு நல்ல பதிவில் பார்க்கும் வரை நன்றி.